படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை அந்த பிசினஸ் வந்து இருக்கணும். ட்ரேடிங் மொத்தமா லாஸ் ஆயிரும். என்ன ட்ரேடிங்னா சும்மா நினைச்சியா? நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 1000 ரூபாய் ஸ்டார்ட் பண்ணுவோம் மச்சான். ஒரு 1000 ரூபாய் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுவோம். 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2000 ரூபாய் போடுவோம். அது வர காசை மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து சம்பாதிப்போம். இப்படி பண்ணலாம். ஆனா இந்த பிசினஸ் பண்ணி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தூக்கில தூங்கிட்டானே. நீயே தொங்கிரு. ஏண்டா நான் சொல்லணா நீ ரிஸ்க் எடுக்க தேவையான பிசினஸ் பத்தி பேசவே கூடாது. இப்போ ரிஸ்க் எடுக்கணும் அவள் தானே. இங்கேருந்து குதிச்சு பொறிக்கு நான் சொல்றது கேள்றேன். ட்ரேடிங்ல நல்லா சம்பாதிக்கலாம் மச்சான். ட்ரேடிங் நான் படிச்சேன். இப்போ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டா? ஆமா கோல்டு. நான் பொண்டாட்டி கழுத்துல இது தாலி செயின்ல இருந்து எல்லாத்தையும் வந்து நான் போட்டு வச்சிருக்கிறேன். ஏமா அதுல ஏதாவது ஒரு குண்டுமணி குடும்பம்னாலே என்ன சோத்துல இருந்து விஷத்தை வச்சிருன்னு சொல்லி வெளியே அனுப்புறாங்க. நீங்க செத்துரு இருக்குதான் இருக்குது. அதனால இங்க பாரு, நான் ஒண்ணே ஒன்று தான் சொல்றேன். நம்ம படிச்ச படிப்பு இதுக்குன்ட்டு உண்டான ஒரு பிசினஸா இருந்தா நம்ம எதுனாலும் பார்க்கலாம். அந்த மாதிரிலாம் நீ பொழைக்க முடியும். அப்போ ஒன்று பண்ணலாமா? ஊர்ல மாமா இருக்கிறாரு,